ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு, ஒரு பூஸ்டா இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா சூரரை போட்டு படம் பார்த்தனாலதான். ஓடிடிலேயே, அதாவது நம்ம தியேட்டருக்குலாம் போகாம ரொம்ப நாள் ஆச்சு, தியேட்டருக்கு போய் நல்ல படம் பார்க்கணும் அப்படின்றப்ப நிறைய படங்கள் ஓடிடில வந்தது. ஸோ ஓடிடில முக்காவாசி படங்கள், ஏன் மேக்ஸிமம் எல்லா படங்களும் மொக்கையா இருந்த ஒரு டைம்ல சூரரை போட்டு ஓடிடில ரிலீஸ்னு வந்தது. இதுவும் அமேசான் பிரைம்லயே. சோ பிரைம்ல வந்த எல்லா படமும் மொக்க, இதுவும் அப்படிதான் இருக்கும்ன்ற லைட்டா ஒரு பயம்லாம் இருந்ததுல. சோ அந்த மாதிரி பயத்தோட தான் நானும் இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சேன். படம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்கும் கூஸ் பம் மூமெண்ட்ஸ் தான். இப்போ படத்துல ஒரு ரெண்டு இடத்துல கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்தா பரவாயில்ல, படம் ஃபுல்லாமே அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது பாத்தீங்களா. சோ அதெல்லாம் வேற லெவல். சுதா கொங்கரா படத்தை வேற லெவல்ல டைரக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம எப்பயுமே சூர்யா நிறைய இடங்கள்ல சில படங்கள்லாம் ஓவர் ஆக்டிங், ஓவரா எமோஷன் பண்றாரு, அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். பட் இந்த படத்துல ஒரு இடத்துல கூட அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இந்த படத்துல நடிக்கல, நெடுமாறன் கேரக்டராகவே அந்த அந்த ஏர்லைன்ஸை ஓன் பண்ணவரோட கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பரா இருந்தது படம். படத்துல ஃபைட் சீன்லாம் பெருசா இல்ல, பெரிய ஹியூமர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் அங்கங்க ஹியூமர்ஸ் இருக்கு, பட் ரொம்ப பெரிய ஹியூமர்ஸ்லாம் இல்லை. பட் அதெல்லாம் தெரியாமே நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா ஒரு ஃபைட் சீன் பார்க்கணும், அது இது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம படத்தை விறுவிறுப்பா கொண்டு போக முடியும்னா சுதா கொங்கராவ் செம்மையா கொண்டு போயிருக்காங்க, சான்ஸே இல்லை. அண்ட் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணதே வேற லெவல்ல இருந்தது. இப்போ நம்ம கருணாஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினும் செம்ம ஆக்டிங், சான்ஸே இல்லை. இவர் ஒரு ட்ரீமோட இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னொரு ட்ரீமோட இருக்காங்க. சோ அதையும் சக்சீட் பண்றாங்க, இதையும் சக்சீட் பண்றாங்க. சோ இவர் டவுனா இருக்கும் போதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றதுலாம் பாக்குறப்ப படம் செம்மையா இருந்தது. அது அப்படியே ஒரு மாதிரி பிள்ளரிக்கல. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி மூமெண்ட் தெரியுமா இருந்தது, நம்மளும் செகண்ட்ஸ்ல ஒரு ஃபிளைட் வாங்கிடலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாம் போச்சு. பட் அதெல்லாம் அந்த படம் பார்த்தா அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு படம் பயங்கர இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. இந்த படம் கதையெல்லாம் நான் பெருசா சொல்ல விரும்பல. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா தான் அது நிறைய பேர் இப்ப பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா யார்ட்டையுமே எதுவுமே கேட்கறாதீங்க, தயவு செஞ்சு படத்தை மட்டும் போய் பாருங்க. படம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம பெருசாலாம் எங்கேயுமே குறைய கண்டுபிடிக்க முடியல. நானும் எங்கேயாவது குறை கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா எனக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நிறைய நான் பார்த்துட்டே இருந்தேன். படம் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ எந்த பாயிண்ட் சொன்னாலுமே வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால படம் பார்த்தீங்கன்னா ஒர்த் டு வாட்ச்னா கண்டிப்பா பயங்கரமா ஒர்த் டு வாட்ச். இதெல்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் மூவி. ஆக்சுவலி இதுவே சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் மூவி தான். பட் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா பெரிய லெவல் ஓப்பனிங் பயங்கர ஹிட் ஆயிருக்கும். அதுவும் இந்த தீபாவளி டைம்லாம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஹிட் ஆயிருக்கும். தியேட்டர் ஃபுல்லா கூட்டமா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. படம் பார்த்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆனதுல இருந்து அந்த வார்த்தையும் அதிகமா தொட்டிக்கிச்சு. அதுதான் அந்த படத்துல அதிகமா இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுதான் அந்த கேரக்டர், அந்த ஊர் ஸ்லாங்ல அப்படிதான் பேசுவாங்கன்றது பயங்கரமா இருந்தது. அது நம்ம எதுவும் தப்புலாம் சொல்ல முடியாது. அண்ட் நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் கிளைமேக்ஸுக்கு தான் அந்த ஊர்க்குறி பறந்தா சாங். அது ஐயோ நான் சீக்கிரட் உடச்சிருவேன்னு நினைக்கிறேன். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஸோ வேண்டாம், நீங்க படம் பாருங்க, அப்பதான் தெரியும். சீக்கிரட்லாம் உடச்சா நல்லா இருக்காது. ஏன்னா படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம யாருமே சீக்கிரட் சொல்லி அதெல்லாம் வெறுத்துட்டா. நான் ரிவ்யூன்றது படம் எப்படி இருக்குன்றது மட்டும் தான் சொல்றது, படத்தோட கதையை சொல்றது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ படத்தோட கதை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் அதை இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்றதே வேற லெவல்ல இருக்கு. நீங்களாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூர்யாவை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம அந்த கேரக்டர் தான், அந்த நெடுமாறன் கேரக்டர் தான் பார்ப்போம். ஸோ அது வேற லெவல்ல இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க, அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங்கு. அந்த சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸாவும் ஒரு 2 பேர் வருவாங்க, அவங்களும் நல்ல ஆக்டிங். வில்லனா ஒருத்தர் வராரு, அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஹீரோயின் ஆக்டிங், சப்போர்ட்டிங் கேரக்டர். இந்த படத்துல காட்டுற எந்த ஒரு கேரக்டரும் இந்த கேரக்டர் எதுக்கு வருதுன்னு தெரியாதுலாம் சொல்லவே முடியாது. எல்லா கேரக்டருக்கும் ஒரு லூப் ஹோல் இருக்கிற மாதிரி தான் படத்தை சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு சீனியர் ஆபீசர் வருவாரு சூர்யாக்கு, அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. சூர்யாவுக்கு அவருக்கும் பயங்கர ஈகோ கிளாஷ். பட் அவர் சூர்யாவுக்கு ஒரு கட்டத்துல ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவர் சில டைலாக்லாம் சொல்லுவார், அதெல்லாம் செம்மையா இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. எனக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நாமளும் எதனா பண்ணணும்ன்ற மாதிரி அந்த ஒரு வெறிலாம் பயங்கரமா வந்தது. அந்த அளவுக்கு ஒருத்தாங்க. நேற்று நீங்க எல்லாருமே பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நைட் 12 மணிக்கு மேலே நிறைய பேர் டெலிகிராம்ல முன்னாடியே வந்துருச்சுலாம் சொன்னாங்க. பட் பிரைம்ல தான் பார்க்கணுன்ற ஒரு ரீசன்ல பார்த்ததுக்கு அப்புறம் நைட் 12 மணிக்கே நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு. நானும் 12 மணிக்கே உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா என்னோட பிரைம் அக்கௌண்ட் நிறைய பேர் யூஸ் பண்றதுனால என்னால பார்க்க முடியல. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். பட்
சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி படம் எப்படி எடுக்கிறாங்கலாம் தெரியல. சுதா கொங்கரா ஃபர்ஸ்ட் இறுதி சுற்று எடுத்திருந்தாங்க. அந்த படமுமே வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டா வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இந்த படமுமே அந்த அளவுக்கு இன்ஸ்பயர்டா இருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் எதுவுமே சொல்லவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். படம் தாறுமாறு. நம்ம ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வந்து தேட்டர்ல போய் கொடுத்து ஒர்த்தானு கேட்டோம்னா கண்டிப்பா ஒர்த்து. நான் இது தேட்டர்ல பார்க்காம பிரைம்ல பாக்குறோன்றப்ப இது வந்து டபுள் ஒர்த்து, டபுள் ட்ரீட் தமாக்கான்ற மாதிரி. ஸோ பயங்கரமா இருந்ததுங்க படம். இது பெருசா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நீங்களும் படம் பாருங்க. படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தா கூட சொல்லுங்க. அதுல இந்த படத்துல ஒரே ஒரு டைலாக் வந்து அந்த டைலாக் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஃபிளைட் டிஸ்கஷன் பத்தி சம்திங் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 4 கோடி 5 கோடி சம்திங் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டீ கடை கேரக்டர் ஒன்று வருவாரு. சோ அந்த டீ கடை கேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா, டீக்கு பில்லு 800 ரூபாய் ஆச்சு, ஃபர்ஸ்ட் அதை கொடுங்க, அதுக்கப்புறம் கோடி கணக்கில் பேச, அந்த மாதிரி சம்திங் ஒரு டைலாக் வரும். அப்போ வந்துட்டு இவங்க கோடியில வரப்போகுது சம்திங் சொல்லுவாங்களா. அப்போ உடனே வந்துட்டு அவர் சொல்லுவாரு, டீக்கு கொடுக்க டீக்கு கொடுக்க காசு இல்லையா, சோ சர்க்கரைக்கு உப்பு இல்லையான்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு போவாரு. சர்க்கரைக்கு உப்பு இல்லையா. சோ அந்த மாதிரிதான் இவங்களுக்கு இதுக்கே இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு டைலாக் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துல நம்ம சோம் சுந்தரம் நடிச்சிருந்தாரு. யாரு? பிக் பாஸ் சோம் சுந்தரம். ஆளே தெரியாம இருப்பாரு. இந்த படத்துலயும் தெரியாம இருக்காரு. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வருவாரு. நீங்க படம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா தெரியும். அதை பயங்கரமா யாருன்னா நோட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோம் சுந்தரம் எங்க வராரு? தமிழ்ல பிக் பாஸ் பாக்குறவங்க, பிக் பாஸ் பாக்குறவங்க, பார்க்காதவங்களுக்கு அது நமக்கு தெரியாது. சோ அது அவங்களுக்கு இஷ்டம். சோம் சுந்தர் எங்க வராருன்றத கமெண்ட் பண்ணீங்கன்னா அவர்களுக்கு என்னுடைய ஹார்ட் வழங்கப்படும். நான் எல்லாத்துக்கும் ஹார்ட் கொடுப்பேன். பட் இருந்தாலும் திரும்ப ஹார்ட் கீழே ஹார்ட் அந்த மாதிரி கொடுக்கப்படும். ஸோ அவ்வளோதாங்க, வேற எதுவும் இல்லை. அண்ட் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்து நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், போதும். இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப வந்து யோசிச்சேன். ஏன்னா எனக்கு ஓடிடிலே வந்ததுலேயே ரொம்ப பிடிச்ச படம். இன்னொன்று மூக்குத்தி அம்மன் வேற வருது. மூக்குத்தி அம்மனும் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா எனக்கு ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் பர்சனலாக பிடிக்கும்ன்றனால மூக்குத்தி அம்மனும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அதோட ரிவ்யூ வெயிட் பண்றீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, சொல்லி விடுங்க. அதான் பாக்குறீங்கல்ல. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லது நன்றில் உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.